எல்லாரும் ஆசைப்படுவது இன்பம், சுகப்பட வேண்டும் என்பதைத்தான். அந்த சுகத்துக்கு வழி என்ன? செல்வம் வேண்டும். செல்வத்தை கொண்டு நேரடியாக சுகத்தை அடையலாமா? கூடாது. சரி, செல்வத்தை எப்படி அடைய வேண்டும் என்றால், திருடி பறிக்க முடியாது, ஏமாற்றி பெற முடியாது, நேர்மையாக சம்பாதித்து பெற வேண்டும். சம்பாதிக்கணும்னா அதற்கான தகுதி, அதற்கான பண்புகள் என்னிடத்தில் இருக்கணும். அப்ப என்னென்ன சொல்றது பாருங்க. முதல்ல வித்யா, கல்வி கற்பதுதான் மிகவும் முக்கியமானது. கல்வி நமக்கு என்ன செய்கிறது? உடனே நல்ல வேலையை கொடுக்கும். 12வது முடிச்சா நல்ல கல்லூரி, நல்ல கல்லூரியில் படிச்சா உடனே உயர்ந்த வேலை, லட்சக்கணக்கில் சம்பளம் கிடையாது. கல்வியினுடைய பயன் பணிவுன்னு சொல்லுகிறது. வித்யா ததாதி வினயம். வினயம்னா பணிவு. கல்விதான் நமக்கு பணிவை கொடுக்குமா. பணிவு ஒருவனிடத்தில் இருந்தால்தான் அவன் செல்வத்தை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஆகிறான்னு சொல்லுகிறது. பணிவு இல்லாமல் கையில சட்டுன்னு செல்வம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ராவணனை போல, கம்சனை போலத்தான் நாமும் இருப்போம். பணிவு வந்துவிட்டு அதற்கு பிறகு செல்வம் வந்தால் அப்ப ஒரு உயர்ந்த விபீஷணனை போலவோ எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கிறார்களே. ராஜ ரிஷிகளாக பகவானிடத்தில் சிறந்த பக்தியோடு தர்மத்தில் ஈடுபாடோடு இருந்த அரசர்களும் உண்டு. தர்மத்தை விட்டு பாதை மாறி போய் தவறாக நடந்த அரசர்களும் உண்டு. என்ன வேறுபாடு என்றால், கர்வத்தோடு இருக்கும் போது செல்வம் வந்தா தவறான வழியில கொண்டு போயிடும். பணிவோடு இருக்கும்போது செல்வம் வந்தால் கடமையை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். அப்ப கல்வி என்பது பணிவை கொடுக்கும். பணிவு இருப்பவனுக்குத்தான் செல்வம் வந்து சேரும்.